அனைவருக்கும் வணக்கம். அதிசய விளக்கு. ஒரு சீடன் ஒருத்தன் தன்னோட படிப்பு முடிஞ்சு அந்த அந்த மடத்துல இருந்து கிளம்புறான். அதுவும் வந்து ஒரு நைட்டு நேரம் கரெக்டாக ஒரு நடுசாமம் இருக்கும். அப்போ கிளம்புறான். அப்போ வந்து அந்த குரு அந்த சீடனோட கையில் ஒரே ஒரு குட்டி விளக்கு கொடுத்துட்டு, இந்தா இதை வாங்கிட்டு இந்த காட்டை கடந்து போய் உன்னோட வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சீடனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா இவர் இப்படி இப்படி இந்த நைட்டு நேரத்தில், அதுவும் நடு சாமம், இப்போ போயிட்டு இத்திலூண்டு விளக்கு கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி அதை அவர்கிட்டே கேட்டுடுறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அவனால் மறுக்க முடியல. அதனால அவனும் போகிறான். போயிட்டு அவன் வந்து போக போக அந்த காட்டுக்குள்ளே போக போக அந்த விளக்கோட வெளிச்சம் அதிகமாகுது. அவன் எவ்வளோ தூரம் நடக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விளக்கோட வெளிச்சமும் அதிகமாகிட்டே இருந்தது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இப்படி இப்படி அதிசயமாக இருக்கே அப்படின்னு அவனாலேயே நம்ப முடியல. அப்படியே போயிடுறான். போயிட்டு பகலாயிடுது. பகலாகி அப்படியே அவன் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுறான் லைஃப்பில். அப்போது வந்து ஒரு நாள் ஞாபகம் வருது குருவோட ஞாபகம் வருது. அப்போ வந்து குருவை பார்க்குறான். இதை ஏன் நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த குரு சொல்கிறாரு, நான் வந்து அவன் நல்லதுக்காக தான் சொன்னேன், அதனால தான் நான் வந்து அதை வந்துட்டு வெளிப்படுத்த விரும்பல அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நம்மளையும் வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து அவங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அதை வந்து அன்பாகவே வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் புரிஞ்சு நடத்துக்கோங்க. நன்றி.